ஹாய் குட் மார்னிங் காய்ஸ். ஐ எம் செந்தில் நியூ ஸ்டார். பாருங்கள், எங்கள் அப்பா கொல்லியில் நான் செடி நட்டு வச்சுட்டு வருவேன். ஆனால் தண்ணியை ஊற்ற மாட்டார். இப்போ என் ஒய்ஃப் எதோ எடுத்துமே கொடுத்துக்குறாங்க, அதை நடுறாரு பயந்துக்கு. நான் திட்டுவேன்ட்டு நான் எல்லா மரமும் வைப்பேன், அவர் வெட்டி வெட்டி போட்டுருவாருங்க, பிடுங்கி போட்டுருவார். ஆனால் இந்தியா வந்த பிறகு தான் அவர் அடிக்கலான்னு உக்காண்ட்ருக்கேன். என் பொண்ணுக்கிட்ட சொன்னால் அடிப்பா. இப்போ என் 3 பொண்ணுங்கிட்ட சொன்னால் 3 பொண்ணு அவங்க தாத்தாவை அடிப்பாளுங்க. ஆனால் சொல்லாமல் இருக்கிறேன், நான் வந்து தான் அடி கொடுக்கணும் அவனை. ஏன்னா செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக சப்போட்டா, மாமரம், கொய்யா, சாத்துக்கொடி, கமலா எல்லா கன்றும் வச்சுருக்குறாங்க. நெல்லிக்காய் எல்லா ஃப்ரூட்ஸ் மரமும் இருக்குது. ஆப்பிள் கூட நட்டுருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு மதுரையிலேருந்து டாக்டர்கிட்டருந்து கொடுத்தாருங்க அந்த சாத்துக்கொடி, கமலா பழமும். அது நட்டு வச்சுட்டு ஊருக்கு இத்தனை வருஷம் ஆகுது, அப்படியே கொஞ்சம் தாங்க வளர்ந்துருக்குது. அவன் தண்ணியே ஊற்ற மாட்டுறாங்க. தண்ணி மோட்ரு இருக்குதுங்க, போட்டு விட்டா அது மட்டும் பாயும். ஆனால் அவன் போடவே மாட்றான். அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனை தான் அவனை 4 சாத்த போகிறேங்க. பாருங்கள் மக்களே, எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் ஒய்ஃப் படைத்தாங்க. படைச்சாங்க. காக்கா எப்படி கத்துது பாருங்கள் மக்களே. வாசலில் காம்பவுண்டில் நின்றுக்கிட்டு பயங்கர சவுண்ட் விடுது. 2 காக்கா அது ஒன்று எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா எப்பயுமே அப்படி தான் கத்தும் பாருங்கள். படைக்கிறாங்க, அவ்வளோ கத்துதுங்க. நீங்களே பாருங்களா. இந்த காக்கா கத்தும் போது நான் எதுவும் பேச மாட்டேன், சைலண்ட்டாக இருப்பேன். கேளுங்க.